அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கு. அதனுடைய முதற்கட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இதுல பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4000 சாம்பிள்ஸ் அனைத்து மாநகராட்சியிலுமே கலெக்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பா சென்னை மாநகராட்சியில கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா என்னன்றத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சென்னையில வர்ற மொத்த வார்டு, அந்த மாநகராட்சிக்குள்ள வர்ற அந்த எண்ணிக்கையும் பார்த்துட்டு, மெஜாரிட்டிக்கு எவ்வளோ வேணும், அதுக்கப்புறம் டெக்னிக்கலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பு நகர்ப்புற உள்ளாட்சி அண்ட் கிராமப்புற உள்ளாட்சி அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். கிராமப்புற உள்ளாட்சியை ஊரக உள்ளாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நகர்ப்புற உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகளா பிரியுது. அதுல மாநகராட்சி இருக்கு, நகராட்சி இருக்கு, பேரூராட்சி இருக்கு. முனிசிபல் கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ், டவுன் பஞ்சாயத்து, இதுதான் அந்த 3 அமைப்புகள். ஸோ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 25 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நான் கடைசியா சொல்றேன். அதே மாதிரி நகராட்சியை பொறுத்த வரைக்கும் 138 நகராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் 488 இருக்கு. 480 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் வெப்சைட்ல இருக்கு. 88 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு நகர்ப்புற மையங்களா இருக்கும், மாவட்ட தலைமையகங்களா இருக்கும். அதே மாதிரி மக்கள் தொகை நல்லாவே அடர்த்தி அதிகமா இருக்கும். ஸோ அந்த பகுதிகள் எல்லாமே மாநகராட்சி அப்படின்னு முதல் நிலை நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே இப்படி மாநகராட்சிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. 25 இருக்கு. நகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சிகளுக்கு அடுத்த நிலையில 2ஆம் தர நகரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது 138 இருக்கு. முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முனிசிபாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நிர்வாக ஆணையர் அலுவலகம் இதுதான் நிர்வாகம் பண்ணுது. ஸோ முனிசிபாலிட்டிஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த அமைப்புகளை கண்ட்ரோல் பண்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு நிர்வாக ஆணையர் அலுவலகம் தான். நம்ம மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்டு இருக்கும். அந்த வார்டுல எல்லாம் எலெக்ஷன் நடக்கும். அங்கேருந்து மாமன்ற உறுப்பினர்கள், இப்ப சட்டமன்றத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி மாமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுல மெஜாரிட்டி யார் வராங்களோ அதுல இருந்து ஒரு மாமன்ற உறுப்பினர், அதாவது எந்த கட்சி மெஜாரிட்டி எடுக்குதோ அந்த கட்சியிலேருந்து வர்ற ஒரு கவுன்சிலர் மேயர் ஆகலாம். அதே மாதிரி துணை மேயரும் ஆகலாம். அப்படிதான் சட்டம் சொல்லுது. 2வது மாநகராட்சி ஆணையர் இருப்பாரு, கமிஷனர் இருப்பாரு. அவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவாரு. மாமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு பெரும்பான்மை கிடைச்சது அப்படின்னா அவர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு அலுவலர்கள் மூலமா அந்த தீர்மானத்தை அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றலாம் அப்படின்றது சட்டத்தினுடைய சாராம்சமா இருக்கு. நீங்க நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சியில் எப்படின்னா நகராட்சி தலைவர் நேரடியா மக்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனா துணை தலைவர் எப்படின்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு. ஆனா செலக்ட் ஆயிருக்கிற நகர்மன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், எம்எல்ஏஸ் மாதிரிதான் அவங்க. அதாவது எம்எல்ஏ அந்த முறையில சொல்ற எம்எல்ஏ அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்ற அவங்க துணை தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் இதனுடைய அமைப்பு இருக்கு. பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஊரக உள்ளாட்சிக்கும் நகராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கு, ஒரு பாலமா இருக்கு. ஸோ இது 3ஆம் தர நகரங்கள்னு கூட சொல்லலாம். தரம் அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது மக்கள் தொகை, அதுக்கப்புறம் வருவாய், பொது நிர்வாகம், இந்த மாதிரி பல மெட்ரிக்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி தான் அதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேரூராட்சிகள் இயக்ககம் அப்படின்னு அவங்க தான் இதை நிர்வாகம் பண்றாங்க. பேரூராட்சிகளை பொறுத்த வரைக்கும் 488 இருக்கு. தமிழ்நாட்டிலே அதிக பேரூராட்சிகளை கொண்ட மாவட்டமா கன்னியாகுமரி இருக்கு. 50 பேரூராட்சிகள் இருக்கு. குறைந்த பேரூராட்சிகளை கொண்ட மாவட்டமா அரியலூர் இருக்கு. அங்க 2 பேரூராட்சிகள் தான் இருக்கு. ஸோ இப்படிதான் இதனுடைய அமைப்பு இருக்கு. ஸோ பேரூராட்சிகளை நிர்வாகம் பண்றது அதுக்காக அரசு அலுவலர்கள் இவங்க எல்லாரும் இருப்பாங்க, பதவியில இருப்பாங்க. அவங்க அதை கவர்ன் பண்ணுவாங்க. இருந்தாலும் இங்க இருந்து உறுப்பினர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ சட்டத்தின் படி பார்க்கும்போது இந்த உள்ளாட்சி அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு பின்னல் அமைப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்குல்ல? நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நம்ம இந்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல இந்த முறைகளை பயன்படுத்தி தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சிகள் முதல் நிலை கார்பரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 1642 வார்டுகள் அதுல இருக்கு. இவ்வளவு வார்டுகளை கொண்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. நகராட்சிகள்ல, அதுவும் குறிப்பா மாநகராட்சிகள்ல
ஸோ மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருப்பூர், சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், நாகர்கோயில், ஓசூர், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கரூர், கும்பகோணம், சிவகாசி, காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. ஸோ இந்த மாநகராட்சியில வர்ற வார்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு மாநகராட்சியின் பேரை சொல்லியும் அதனுடைய வார்டையும் நான் அப்படியே சொல்றேன், கவுண்ட்டை சொல்றேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் 200 வார்டுகள், கோவை 100, திருச்சி 100, மதுரை 100, திருப்பூர் 60, சேலம் 60, திருநெல்வேலி 55 வார்டுகள், ஈரோடு 60, வேலூர் 60, தூத்துக்குடி 60, தஞ்சாவூர் 62, திண்டுக்கல் 48, நாகர்கோயில் 52, ஓசூர் 45, ஆவடி 48, தாம்பரம் 100, காஞ்சிபுரம் 51, கடலூர் 45 வார்டுகள், கரூர் 48, கும்பகோணம் 48 வார்டுகள், சிவகாசி 48 வார்டுகள், காரைக்குடி 48, நாமக்கல் 48, புதுக்கோட்டை 48, திருவண்ணாமலை 48. ஸோ இங்க வர நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில 200 வார்டுகள் இருக்கு, அதை டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ண 100 + 1 101. ஸோ 101 உறுப்பினர்களை எந்த கட்சி பெறுதோ அந்த கட்சி தனக்கான மேயரை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கொண்டு வர முடியாது. இல்ல கூட்டணியோட அந்த கட்சி, அதாவது சில கட்சிகள்லாம் சேர்த்துட்டு அவங்க 101 அட்டைன் பண்ணாங்க அப்படின்னா வரலாம். அப்படி இல்லைன்னா வர முடியாது. இதுதான் இப்போதைய கள சூழ்நிலையா இருக்கு. கடந்த முறை மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் சென்னை கார்பரேஷனை திராவிட முன்னேற்ற கழகம் தான் கைப்பற்றுச்சு. திமுக தனிச்சு 153 வார்டுகள்ல வெற்றி பெற்றது. சென்னை மாநகராட்சியை மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த கூட்டணியே சேர்ந்து 178 தொகுதிகள்ல வந்தாங்க. இந்த வார்டுகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக கடுமையான தோல்வியை சந்திச்சது. மொத்தமே அவங்க ஒரு 17 இடங்கள் தான் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணியா சேர்ந்து அவங்க ஒரு 22 வரைக்கும் தான் வந்தாங்க. மற்றபடி பெருசா அவங்களுக்கு இங்க எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மற்ற இடங்களும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நிறைய தேர்தல்கள்ல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், ரிசல்ட்லையும் பார்த்துருக்கேன். சரி, ஓகே, இப்போ நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த அமைப்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்னை வார்டுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பகுதிகளில் அது வருது அப்படின்றத சொல்றேன். 200 வார்டு பேரையும் என்னால் சொல்ல முடியும், பட் ரொம்ப டைம் ஆயிடும். அதனால ஐ டோன்ட் வாண்ட். அதனால நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். என்னென்ன வார்டுகள் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு பதிலாக என்னென்ன பகுதிகளில் எவ்வளோ வார்டு இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றேன். ஸோ திருவொற்றியூர்ல 14, மணலியில 7 வார்டு, மாதவரம் 12 வார்டு, தண்டையார்பேட்டை 15 வார்டு, ராயபுரம் 15 வார்டு, திருவிக நகர் 15 வார்டு, அம்பத்தூர் 15 வார்டு, அண்ணா நகர் 15 வார்டு, தேனாம்பேட்டை 18, கோடம்பாக்கம் 16, வலசரவாக்கம் 13, ஆலந்தூர் 12, பெருங்குடி 11, அடையார் 13, சோழிங்கநல்லூர் 9 வார்டுகள். ஸோ இதுதான் டோட்டலா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்குள்ள வர்ற வார்டுகளினுடைய எண்ணிக்கை. இப்போ ஒரு பகுதியினுடைய வார்டுகளோட எண்ணிக்கையை நம்ம பார்த்துறோம். இப்போ இந்த எண்ணிக்கையில தாவேகா எத்தனை ஜெயிக்கும், அதிமுக எத்தனை ஜெயிக்கும், திமுக எத்தனை ஜெயிக்கும், இண்டிபெண்டன்ட் அதர்ஸ் எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். திருவொற்றியூர்ல 14 வார்டுல தாவேகா 8 வார்டுகள்ல முன்னிலை பெறுது, திமுக 6. மணலியில 7 வார்டுகள், இதுல தாவேகா 2. மாதவரம் 12 வார்டுகள், தாவேகா 7, திமுக 5. ராயபுரத்துல 15 வார்டுகள், தாவேகா 5, திமுக 10. திருவிக நகர்ல 15 வார்டுகள், தாவேகா 10, திமுக 5. அம்பத்தூர்ல 15 வார்டுகள், தாவேகா 11 வார்டுகள், திமுக 4 வார்டுகள். அண்ணா நகர்ல 15 வார்டுகள், இங்க தாவேகா 8 வார்டுகள், திமுக 7 வார்டுகள். தேனாம்பேட்டையில 18 வார்டுகள், தாவேகா 4 வார்டுகள், திமுக 14 வார்டுகள். கோடம்பாக்கத்துல 16 வார்டுகள் இருக்கு, இங்க தாவேகா 15 வார்டுகள், திமுக 1 வார்டு. வலசரவாக்கத்துல 13 வார்டுகள், இங்க தாவேகா 6 வார்டுகள், திமுக 7 வார்டுகள். ஆலந்தூர்ல 12 வார்டுகள் இருக்கு, இங்க தாவேகா 10 வார்டுகள், திமுக 2 வார்டுகள். பெருங்குடியில 11 வார்டுகள் இருக்கு, இங்க தாவேகா 3 வார்டுகள், திமுக 6 வார்டுகள். அடையாறுல 13 வார்டுகள் இருக்கு, இங்க தாவேகா 8 வார்டுகள், திமுக 4 வார்டுகள். சோழிங்கநல்லூர்ல 9 வார்டுகள் இருக்கு, இங்க தாவேகா 6 வார்டுகள், திமுக 2 வார்டுகள். இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அடையாறுல ஒரு வார்டுல ஜெயிக்கிறாங்க, சோழிங்கநல்லூர்ல ஒரு வார்டுல ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பெருங்குடியில 2 வார்டுகள்ல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுயேட்சைகள் முன்னிலையில இருக்காங்க. இதை தவிர்த்து அதர்ஸ் யாரும் இல்லை. ஓகே, இப்ப நம்ம டோட்டல் கவுண்டா பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமுள்ள 200 வார்டுகள்ல தாவேகா 106 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள்ல திமுக 90 வார்டுகள்ல முன்னிலை வகிக்குது. அதிமுக 2 வார்டுகள்லையும், சுயேட்சைகள் 2 வார்டுலையும் முன்னிலையில இருக்காங்க.
ஓட்சியரை பொறுத்த வரைக்கும் தாவேகா 46% வாக்குகளை பெறுது. திராவிட முன்னேற்ற கழகம் 39% வாக்குகளை பெறுது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11% வாக்குகளை பெறுது. சுயேட்சை, நோட்டா இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே சேர்த்தீங்க அப்படின்னா 4% வாக்குகள் வருது. ஓகே, இதுல தாவேகா புது கட்சியா வந்து 106 இடங்களை கைப்பற்றுது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட சேர்ந்து 88 இடங்களை இழக்குது. அதிமுக கூட்டணியோட சேர்ந்து 15 இடங்களை இழக்குது. அதர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்து 3 வார்டுகளை வந்து இழக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா 106 வரும். இந்த 106 தான் தாவேகாவுக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆக போகுது. ஸோ இந்த 3 கட்சிகள் 88 + 15 ஒரு 3 சேர்த்தீங்கன்னா 106 வருதா? இந்த வார்டுகளை தான் தாவேகா இப்ப கைப்பற்ற போது. இப்படிதான் கள சூழ்நிலையானது சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கு. ஸோ ஓட்சாரை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது தாவேகா புதுசா வந்திருக்கு, அதனால எந்த சேஞ்சும் இல்லை, நியூ தான். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 12.9% வாக்குகளை தான் இழக்குது. நாங்க நினைச்சோம் இன்னுமே குறையும் அப்படின்னு. திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 9.9% வாக்குகளை இழக்குது. அதர்ஸ் இண்டிபெண்டன்ட், சுயேட்சைகள் இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 23% வாக்குகளை இழக்கிறாங்க. ஸோ இது மூணுமே சேரும்போது அங்க 45.9 கிட்ட வரும். அது 46 கன்வெர்ட் ஆகி தாவேகாவுக்கு போகுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த கள சூழ்நிலையானது இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஸ்வீப் பண்ணிடும் அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தா இருக்கு. நானும் உடன்படுறேன். ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த தேர்தல்ல வெற்றி பெறும், ஈஸியா வெற்றி பெறாது. இப்போ நீங்க சென்னை கூட எடுத்துட்டீங்கன்னா சுலபமா ஒரு 150 வந்துரும் அப்படின்னு தான் நாங்களாம் நினைச்சிட்டு அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சைடு பை எலெக்ஷனுக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு, அங்க அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு மாநகராட்சிகளை போக்கஸ் பண்ணி அங்கேயே கருத்து கணிப்பு நடந்துட்டு இருக்கு. ஊரக உள்ளாட்சிக்கு அடுத்தது நம்ம போகணும். இப்போ நம்ம பார்க்கும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 இடங்கள்ல தாவேகா சுலபமா வந்துரும் அப்படின்னு தான் நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா கிழமை வேற மாதிரி இருக்கு. இன்னும் திமுக ஒரு கடுமையான ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்கு. தாவேகா 46%னா இவங்க கிட்டத்தட்ட 40 கிட்ட வராங்க, 39% வச்சிருக்காங்க. ஸோ அசம்பிளி தேர்தல்னா சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரணும், அவர் தான் வெற்றி பெறணும், அவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன்ல மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அங்க இருக்கிற கவுன்சிலர்ஸோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அரசுக்கு எதிரான அதிருப்தி எப்பவுமே உள்ளாட்சி தேர்தலில் வெளிப்படும். இது எல்லாமே சேரும்போது ஒரு டஃப் ஃபைட்டா தான் மாறுது இங்க தாவேகாவுக்கு. அதனால சுலபமானதா கிடையாது. கடினமா உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து தாவேகாவுக்கு இருக்கு. ஆளுங்கட்சின்றதுனால ஓவர் கான்பிடென்ட்டா இருந்துடக்கூடாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 90 வார்டுகள்ல திமுக முன்னிலை வகிக்குது. பயங்கரமான லீடிங் தான். அதாவது ஒரு பிரதான எதிர்கட்சின்றதை தாண்டி ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்து திமுக வந்து உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 106 அப்படின்றது 100 கீழே போயிடுச்சுன்னா டஃப் ஃபைட் ஆயிடும். அதனால இன்னும் தாவேகா வந்து உழைக்கணும். சென்னையில பல தொகுதிகள்ல, அதாவது கிட்டத்தட்ட 90% தொகுதிகள்ல தாவேகா வெற்றி பெற்றாலும் மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒரு கம்ஃபர்டபுள் லீடை எடுக்க முடியல. அதுக்கு காரணம் அமைப்பு பலம் இன்னும் கட்சிக்கு வரல. ஆட்சிக்கு எதிரான மனநிலையை எதிர்கட்சிகள் தூண்டிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த கரண்ட் இஷ்யூ, வாட்டர் இஷ்யூ, இது எல்லாமே வந்து கட்சிக்கு எதிரான மனநிலையை அங்கங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் ரெஃப்ளெக்ட் ஆயிடும். அமைப்பு பலம் இருக்கிற திமுகவை வந்து தோற்கடிக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் தான். ஏன்னா எம்ஜிஆர் 77ல வெற்றி பெற்றுட்டு வராரு, உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி, அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டுட்டோம். ஆனா கவுன்சிலர் எலெக்ஷன்லயும் ஏன் அவருக்காக போடணும்? நிர்வாகம் சரியில்லை, அங்க எம்எல்ஏக்கள் வந்து ஒழுங்கா மக்களை சந்திக்க மாட்டாங்க, மின்வெட்டு நடக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால வந்து அவர் வந்து தோல்வி அடைஞ்சாரு, நாடாளுமன்றத்திலும் தோல்வி அடைஞ்சாரு. ஆனா சட்டமன்றம்னு வரும்போது அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றதுனால தொடர்ந்து ஜெயிச்சாரு. அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா எங்கேயும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பார்வை எனக்கும் இருக்கு. ஸோ உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது கேக் வாக்லாம் கிடையாது, டஃப் ஃபைட் இருக்கு. திமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு கடுமையான போட்டியை கொடுக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா பல இடங்கள்ல வந்து நல்ல லீட் எடுத்துச்சு அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது. ஆனா இங்க வார்டு வைஸ் நம்ம சர்வே எடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி வருது. அந்த வார்டுகள்லாம் குறிப்பா சொல்லணும்னா மணலி, தண்டையார்பேட்டை, ராயபுரம், தேனாம்பேட்டை, இங்கெல்லாம் வந்து தாவேகா அசம்பிளி செக்மெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் நம்ம இப்போ வார்டு வைஸ் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ள நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வருது. தாவேகா ஸ்ட்ராங்கா இருக்கிற பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவிக்கா நகர், அம்பத்தூர், கோடம்பாக்கம், ஆலந்தூர், அடையாறு, சோழிங்கநல்லூர், இந்த இடங்கள்ல எல்லாம் தாவேகா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கள நிலவரமானது இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா மற்ற மாநகராட்சிகளினுடைய
கருத்து கணிப்பு முடிவுகளும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் வந்து போடுறேன். அடுத்து கோயம்புத்தூர் ஒன்று இருக்கு, அதே போல திருநெல்வேலி இருக்கு. திருச்சி வந்து பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதை பத்தி கூடிய விரைவில் நான் சொல்றேன், எதர் பண்றோமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் இந்த கருத்து கணிப்பு நிலவரமானது இருக்கு. ஸோ சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுது. ஆனா கடும் போட்டி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான போட்டியை தாவேகாவுக்கு அளிக்குது. ஸோ கள சூழ்நிலை இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.